அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் என்னென்னா, இப்போது அண்மை காலமாக கடற்கரை ஓரத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துகிட்டு. அப்போ அந்த பிரச்சனை என்னென்னா, இப்போ யார் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறாள், எல்லா பிரச்சனையிலையும் உங்களுக்கு சரியான ஒரு விஷயம் தெரிஞ்சால், இப்போது ஒரு அண்மை காலமாக நடக்குது. கடலுக்கு நடுவுக்க ஒரு 3-4 கம்பி கட்டை வரப்போகுதா நம்ம நுரைச்சோலை அனல் மின்சாரத்துலேருந்து இங்கிட்டு வேறு எங்கேயோ போகிறதுக்கு. அந்த கம்பிக்கட்டை வாரதால் கடலில் தொழில் செய்கிறவர்களுக்கு பாதிப்பான், வலை சிக்கம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவு கடற்கரையில் இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில் கூட இல்லை. இப்போது ஆனால் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது எப்படி வருமா வராதா? சிலக்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எப்படி வந்து தான் தீரும் அப்படிலாம் கதைக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு இது சம்பந்தமான உங்களோட பார்வைன்னா ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் கேட்டீங்க, நல்ல விஷயம். இதை நான் குறை சொல்கிறதா நல்லது சொல்கிறான்னு சொல்ல முன்னுக்க சில என்னோட நிலப்பாடையே நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். ஏண்டா அந்த வளர்ப்புற கூட்டுறவு சங்கம் இருக்குது, அதில் நான் எனக்குறைய ஒரு 10 வருஷம் தலைவராக இருந்தேன். அதில் நான் சில விஷயங்கள் இருந்து வெண்டிருக்கேன். அதில் என்னண்டா, கடற்கரை ஓரம் அத்துமீறி இருந்த கட்டுமானங்கள் எல்லாம் எங்கட வள்ளங்கள் இழுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பாதிப்பாயிருக்கு. அதை நாங்க கோர்ட் மூலமா போயிட்டு ஆர்டர் எடுத்து உடைச்சோம். ரெண்டாவது, காலாகாலமாக எங்கட சோல் கோஆபரேஷன் இருக்கிற காலத்தில் இருந்து மீனவர்கள் அந்த பாலந்தீவுமாங்க, ஐஆர் பண்டு ஓஆர் பண்டுன்னு இப்போ பண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் பாலந்தீவு. அதுல கண்ணா மரங்கள் உள்ளுக்கு நின்றது இன்னும் இருக்குது, உங்களுக்கு காட்டுவாங்க அதுக்குள்ள உள்ள அடையாளங்கள். அதுல போய் மீன் பிடிப்பாங்க. அப்ப மீன் பிடிக்கிறதும் இருந்தது, உப்பு வாய்க்காலுக்கு தண்ணி எடுக்கிறதும் இருந்தது. இது ரெண்டும் இதே சமூகம் தான் செஞ்சுக்கிட்டும் வந்தது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இது தனியார் கைப்பற்றி, கோஆபரேஷன்ல இந்த தனியார் கைப்பற்றி அவங்க ஒரு சங்கம் உருவாக்கி இதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் டக்குன்னு வந்தாங்க, இதுக்குள்ள மீன் பிடிக்க இயலாது, வேற யாருக்கும். அந்த பீரியட்ல நான் மீன்பிடி சமூகத்துல அவ்வளவு பேருக்கு ஒரு தலைவராக இருந்த வகையில்னா அது கோர்ட் மூலமா போனேன். கோர்ட் மூலமா போயிட்டு நீதவான் நீதிமன்றத்திலே நான் அது வெண்டேன். மற்றது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 2 வழக்குல நான் வெண்டு. இப்ப எங்களுக்கும் அதுல மீன் பிடிக்கிறோம், ஏன்னா அது எங்களோட உரிமை. அதே போல இந்த சிறுகடலுக்குல வார தூண் 2 வகையா எடுக்கலாம். ஒன்று, தேசிய மட்டத்தில் இந்த நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கரண்ட். ரெண்டாவது, அதே தேசிய மட்டத்தில் இந்த மீன்பிடி ஒரு 2ம் ஒரே லெவல்ல தான் இருக்கு. இது கரண்ட கொடுக்குது மக்களுக்கு, இவங்க மீன் பிடிக்கிறவங்க இந்த சமூகத்துக்கு சாப்பாடா கொடுக்குறாங்க மீனை பிடிச்சி. அப்ப 2ஐயும் எங்களுக்கு இழந்துக்கிட்டோம். இல்லாது 2க்கும் பாதிப்பு வராம நாங்க செய்யறதா இருந்தா, இவங்க ஏற்கனவே இதை அளந்து அடிக்க போற நேரம் நானும் சில ஊர்ல உள்ள புத்திசாலிகளும், அது பெயர்களை சொல்ல முடியாது, நாங்க எத்தனை இடத்துல மீட்டிங்கை போட்டு சொன்னோம், இதுக்கு உடனே இன்ஜெக்ஷன் ஓர்டரை கோர்ட்டுக்கு போட்டு எடுப்போம். இந்த 3 சங்கத்தையும் கூப்பிட்டு சில இடத்துல வச்சு நாங்க முடிவுகள் எடுத்தோம். ஆனா அவங்க அதுக்கு கட்டுப்படை. அது எனக்கு பெரும் கவலை. அந்த நேரம் நான் தலைவராக இருந்திருக்க அந்த நேரம், இந்த காலப்பகுதியில நிச்சயமா இந்த உயிர் போனாலும் இதை போராடி வெல்றதுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா எங்களுடைய வௌத்துல அடிக்கிற விஷயம். மற்ற மட்டத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தா அன்றைக்கே எல்லாமே இவங்க வழக்கு போடாம இருந்து அவங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் எல்லாம் முடிஞ்சுது, எஸ்டிமேட் எல்லாம் போட்டு அடிக்கத்தான் போறாங்க. இந்த நேரம் நாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். எதை செய்யணும்னா, உதாரணமா இசாமரைக்கார் உங்களுக்கு விளங்கும், அனல் மின்சாரம் அடிக்கிற நேரம் நுரைச்சொல்லையில உள்ள மக்கள், ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்து ஒரு உயிர் போய், அந்த மாதிரி நாங்க முட்டிக்கிட்டு குனியறதை விட நாங்க முந்திக்கோம். ஆனா இப்ப பிந்திட்டோம். இப்ப போயிட்டு கச்சையை கட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது நாங்க நஷ்டவாளியா தான் போவோம். இப்ப என்ன செய்யணும்டா, எனக்கிட்ட ஒரு தீர்வு வைக்கிறது.
அது நான் யாரா இருந்தாலும் முன்னுக்கு கைக்கிறேன். இப்ப மீனவர்களோட சமூகத்துல உருவத்துல இழந்துட்டாங்க, முகழ்ச்சி அது பெய்த்தது. இப்ப இந்த நாடு அடிக்க போறன்ற ஒரு முடிவுக்கு வார நேரம் சில விஷயங்கள் எனக்கு கடல்ல தண்ணில உள்ள தரைகள் சம்பந்தமா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அன்னைக்கு நல்ல திரண்ட தந்திக்கிறான். நான் பெருமையா கதைக்கல, அது நீங்க கேட்டு பாருங்க. அந்த வகையில இதை அடிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தா மீனவர்களுக்கு சில பாதிப்பு இல்லாம அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த நேரம் கடைசி நேரம் நான் இதுக்கு தலையிடுவேன். அடிக்கத்தான் போறன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதை நீங்க இப்படித்தான் அடிங்கன்னு சொல்றதுக்கு தான் வர ஒழிய அடிக்க வேணும்னு இப்ப எனக்கு அதுல தலையிடல. ஏன்னா நாங்க ஏண்ட மட்டும் சொன்னோம், ஆனா இவங்க கேட்க இவ்வளவு நிலப்பாடுல தான். நான் ரெண்டாவது நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டோன்னு, இந்த ரெண்டு தொழிலையும் மனித இலங்கையில வாழ்ற மக்களுக்கு மீனும் கரண்டும் எப்படியோ அதே மாதிரி அவங்க இந்த நாட்டுல உள்ளவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. எப்படின்னா இது இந்த புத்தளத்து உள்ளுக்கு இத வெட்டுக்குளம், அது மாதிரி இலங்கைக்கு உள்ளுக்கு உள்ள ஒரு பொக்கத்தான். இதுல உள்ள நண்ட ராளம்னு தான் இம்போர்ட் நடக்குது ஒழி இதுல உள்ள மீன்கள் எதுவுமே வெளியே போறது. ஆனா இது இலங்கைக்கு வெளியே இருக்கிறது தான் பெருங்கடல். பெருங்கடல்ல உள்ளதுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்களோ ஒழிய இந்த பொக்க சிறுகடலுக்கு உள்ளதுக்கெல்லாம் அவங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் நான் உங்களுக்கு முன்கூட்டி சொல்றேன்டா, இந்த சிறுகடலை அண்டி தான் அவ்வளவு ஃபார்ம் அடிக்கிறதுன்னு அப்ரூவல் கொடுத்தாங்க. இது பெருங்கடலா இருந்தீங்க, கடல்ல உள்ள இன்னைக்கு பாருங்க மீன் வளங்கள் அழிஞ்சு போயிட்டு ரால் ஃபார்ம்ல இருந்து வர தண்ணியால அவங்க ரால் வளர்க்கறதால மீன் உள்ளுக்கு உற்பத்தி ஆகுது. கெமிக்கல் அடிக்க அந்த தண்ணியை திறந்து விடுறாங்க, அது கடலுக்கு வருது. கடலுக்கு வந்தோடனே இந்த கண்டல் மரம் கண்ணா மரத்துக்குள்ள தான் மீன் குஞ்சு வருது. அதெல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு எங்கட பொருளாதாரம் ரொம்ப பாதிப்பாகிட்டு இந்த ராலும் நண்டுலையும் தான் போகுது. உள்ள தான் இருக்குது சாமரையர். ஆகையால இது நாங்க முட்டிக்கிட்டு குனியறதை விட இப்படி ஒன்றும் செய்யலாதா. இப்போ கவர்மெண்ட் எப்படியுமே அடிக்க போகுதுன்னு விளங்குது எல்லாருக்கும் பொதுவாக. ஏதாவது ஒரு அரசாங்கம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் அடிச்சு கொள்ள நாம ஒரு ரைட் நீங்கள் அடிக்கத்தானே போகிறீங்க, எங்களுக்கு சலுகைகளை பெற்றுக்கொள்ளலதா. மக்கள் பாதிக்கப்படுறாங்க இது அடிக்கிறதால தொழில் பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படின்னு சொன்னா இப்ப உள்ள காலத்துக்கு கேட்கல, உலகாணியம் வரை அப்படின்னு அக்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுதான் தந்துட்டு அடுத்த சமூகத்தை விடுங்க இல்லையே. இனி தூண் அடிக்க நாங்க விட்டுட்டு இப்படி ஒண்ணு கேட்கறதா இருந்தா அது நீண்ட காலமே, அது இப்போ யதார்த்தம் இல்லை அப்படி கேட்கறது. ரைட் 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 சரி. இப்போ வேற சொல்ல இதா சம்பந்தமா நீங்க இதை பத்தி கேட்டீங்க, நான் இவ்வளவுதான் எனக்கு. சரி ஓகே. அப்போ உங்களோட டைமுக்கு ஜிசாக்கல்லா ஹைரா. இன்ஷால்லா வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட கேட்க விட்டீங்கன்னா திருப்பி வருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.